தமிழகத்தின் மையப்பகுதியாக கருதப்படும் திருச்சியில் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் விவரங்களை கேட்கலாம். கார்த்திகேயன், 67 வேட்பாளர்களை ஜெயலலிதா திருச்சி இந்த பொதுக்கூட்டத்தில் அறிமுகப்படுத்த இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? 2011ஆம் ஆண்டு பேசப்பட்டது போலவே இந்த ஆண்டும் ஜே கார்னர் ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே இருக்கிறது. அந்த அளவுக்கு திருச்சி பொதுக்கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஜெயலலிதா பேசினார். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அதிமுக பெரும்பான்மை பலத்தோடு கைப்பற்றியது. அது மாதிரி இந்த முறையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தேர்தல் அறிக்கை இந்த கூட்டத்தில் வெளியிடப்படுமா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்ல. 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக போயஸ் தோட்ட இல்லத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டு 234 வேட்பாளர்கள் ஜெயலலிதாவோடு சேர்த்து 234 அதிமுக வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள் அப்படின்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. விழா ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம், ஒரு 50,000க்கும் அதிகமான நாற்காலிகள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருவாங்க அப்படின்னு கட்சி தரப்புல சொல்லப்பட்டாலும் கூட 50,000க்கும் அதிகமான இருக்கைகள் இங்கே போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 5 மணிக்கு பொதுக்கூட்டம் அப்படின்னா கூட இந்த சேர்களை நம்ம பார்க்கலாம், நாற்காலிகளை பார்க்கலாம். இப்பவே இந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொப்பிகள்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே நமக்கு ஒளிப்பதிவாளர் காணிப்பார். அந்த வெள்ளை சீருடை அணிந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் தொப்பிகளை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. 2ஆம் கட்டமாக தண்ணீர் பாக்கெட்டுகளை இப்ப வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கேன்லையும் அங்க இருக்கக்கூடிய நீல நிற கேன்கள் எல்லாம் தண்ணீர் பாக்கெட்டுகள், அது மாதிரி ஜூசஸ் அதெல்லாம் அந்த பாக்கெட்டுகள் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மேடைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. விழா ஏற்பாடுகள் எப்படி நடக்குது அப்படின்னு கட்சியுடைய முக்கியமான அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே இங்கே விழா ஏற்பாடுகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வராங்க. இந்த ஸ்டேஜுக்குள்ள என்ட்ராகணும், இந்த பகுதிக்குள்ள என்ட்ராகணும் அப்படின்னா மொத்தமாக 4 வழிகள் இருக்கிறது. அந்த 4 வழிகளிலையுமே பொதுமக்கள் உள்ளே வருவதற்கு, அதிமுக கட்சி தொண்டர்கள் உள்ளே வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வழியிலையும் 4 பேர் வரைக்கும் வரலாம். அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விவிஐபிகள் வருவதற்கு தனியாக வழி செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா வருவதற்கு மேடையின் பின்புறம் வழி அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட 2000 போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி தனியார் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் மருத்துவ முகாம்களை இங்கே அமைத்திருக்கிறார்கள். இதான் இப்ப செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள். கார்த்திகேயன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தன்னுடைய பரப்புரையை தொடங்கி நடத்தி வருகிறார். இன்று திருச்சியில் தன்னுடைய பரப்புரையை செய்ய இருக்கிறார். ஆனால் திமுகவில் பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய பரப்புரையை தொடங்கி மேற்கொண்டு வந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இன்று தன்னுடைய பரப்புரையை தொடங்க இருக்கிறார். அதுவும் சைதாப்பேட்டையில் தன்னுடைய பரப்புரையை இன்று தொடங்க இருக்கிறார். அது குறித்த கூடுதல் தகவல்களை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், திமுக தலைவர் கருணாநிதியினுடைய பரப்புரை கூட்டம் எப்பொழுது தொடங்க இருக்கிறது? அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன? திமுக தரப்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே நீங்கள் சொன்னதை போல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் களத்தில் அனல் பறப்பதாலும் கூட தமிழகம் சுறுசுறுப்பாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அனல் பறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திமுக தரப்பை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக 234 தொகுதிகளுக்கும் சென்று வந்திருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை அனைத்து தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே முதற்கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொடங்குகிறார். திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்தவரையில் இன்றைக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை இங்கு சைதாப்பேட்டையில் இன்று மதியம் 4 மணி அளவில் இங்கு நடக்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் தொடங்க இருக்கிறார். இதற்கு பிறகு அவருடைய பிரச்சார பயணம் என்பது மரக்காணத்தில் வேன் மூலமாக பிரச்சாரம் செய்துவிட்டு அதன் பிறகு புதுச்சேரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இன்று மாலையில் உரையாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக தலைவரை பொறுத்தவரைக்கும் இன்று தொடங்கி மே மாதம் 14ஆம் தேதி வரையில ஒரு 22 நாட்களுக்குள்ளாக 40 இடங்களில் பொதுக்கூட்டம் மற்றும் வேன் மூலமான பிரச்சாரங்கள் மூலமாக மக்களை நேரடியாக சந்தித்து தங்களுடைய வேட்பாளர்களுக்காக ஆதரவு திரட்டுவார் என்று அவருடைய பிரச்சார பயணம் கூறுகிறது. இதை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அவர் இந்த சைதாப்பேட்டை பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில் சென்னை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த 5 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்காக ஆதரவு திரட்டுகிறார். சைதாப்பேட்டை தொகுதியில் முன்னாள் மாநகர மேயர் மேயர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறார். அதே போல ஆலந்துறை பொறுத்தவரையில் தாமோ அன்பரசன் போட்டியிடுகிறார். விருகம்பாக்கம் தொகுதியில் தனசேகரன் போட்டியிடுகிறார். வேளச்சேரி தொகுதியில் நடிகர் வாகை சந்திரசேகர் போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூர்ல அரவிந்த் ரமேஷ் போட்டியிடுகிறார்.
இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தில் திமுக தலைவர் தன்னுடைய பரப்புரையை தொடங்குவது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த மாவட்டத்தில் வரக்கூடிய 5 தொகுதிகளில் 3 தொகுதிகள் நட்சத்திர தொகுதிகளாக இருக்கின்றன. 3 தொகுதிகளில் திமுக பலமான போட்டியை சந்திக்கிறது, பலமுனை நட்சத்திர போட்டியை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விருகம்பாக்கம் தொகுதி இதுல மிக முக்கியமான போட்டியை சந்தித்திருக்கிறது. ஏன்னா விருகம்பாக்கம் தொகுதியில் 4 நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுக தரப்புல தனசேகரன் போட்டியிடுகிறார், அதிமுக தரப்புல VN ரவி போட்டியிடுகிறார், பாரதிய ஜனதா தரப்புல அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். தேமுதிக தரப்புல அந்த தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏ தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி மீண்டும் போட்டியிடுகிறார். விருகம்பாக்கம் தொகுதியில் 4 நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் பொன்னையன் போட்டியிடுகிறார். ஆலந்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக தரப்புல தாமோ அன்பரசன் அவர்களும் அதிமுக தரப்புல பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் போட்டியிடுகிறார். ஆக இந்த இன்றைக்கு கருணாநிதி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கக்கூடிய இந்த சென்னை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திமுகவிற்கு மிக முக்கியமான ஒரு அக்னி பரீட்சையாக இருக்க போகிறது. ஆக இந்த இடத்தில் அவர் பிரச்சாரத்தை தொடங்குவது மிகச் சரியானது என்று கட்சி வட்டாரங்கள் சொல்கின்றனர். கணேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக கோவையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அது குறித்த தகவல்களை அங்க இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தம்பி தமிழரசனிடம் கேட்கலாம். தம்பி, கோவையில் எந்தெந்த பகுதியில் இன்னைக்கு விஜயகாந்த் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? பூங்குழலி, கோடை வெயிலில் அனல் மட்டுமல்ல, பிரச்சாரத்திலும் அனல் பறக்கிறது. தற்போது கோவை மாவட்டம் வடவள்ளியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்கக்கூடிய பரப்புரை பொதுக்கூட்டம் இன்று மாலை 6 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்று மாலை 4 மணிக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இன்று மாலை 6 மணிக்கு அவர் பங்கேற்கக்கூடிய பரப்புரை பொதுக்கூட்டம் கோவை வடக்கு தொகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வடவள்ளி பகுதி. இந்த பகுதியில் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தற்போது பொதுக்கூட்ட மேடையில் மாலை 6 மணிக்கு பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. பிளெக்ஸ், பேனர், நாற்காலிகள் அமைக்கும் பணியும் தற்போது நடைபெற்று வருகின்றன. நம்முடைய ஒளிப்பதிவாளர் அதை காட்டுகிறார். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கின்றன. கோவை வடக்கு, கோவை தெற்கு, தொண்டாமுத்தூர், சிங்காநல்லூர், சூலூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, பொள்ளாச்சி ஆகிய 10 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 10 தொகுதிகளிலும் நாம் முக்கியமான விஷயமாக குறிப்பிடப்படுவது மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்ற இடதுசாரிகளுக்கு கோவையில் ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்கிறது. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கோவை மாவட்டம் முழுவதுமே அப்போதைய அதிமுக கூட்டணியை கைப்பற்றியது. சூலூர் தொகுதியில் தேமுதிக கைப்பற்றியது, வால்பாறை தொகுதியை CPI கைப்பற்றியது, மற்ற 8 தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றியது. அதனால் தற்போது மக்கள் நல கூட்டணி இந்த இடதுசாரிகளின் பங்களிப்போடு தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் தேமுதிக 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. CPI 1 தொகுதியிலும், CPM, மதிமுக 2 தொகுதிகளிலும், தமாக 1 தொகுதியிலும் போட்டியிடுகிறது. அதற்கான பரப்புரை கூட்டத்தில் விஜயகாந்த் இன்று பங்கேற்க வருகிறார். அதைத் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் இந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டம் நாம் எல்லோரும் அறிந்ததே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அறியப்படுவது. கோவை மாநகரத்தில் தொழில்துறை தற்போது பின்தங்கி இருப்பதாகவும், மின்வெட்டு பிரச்சனை இருந்த காலத்தில் அப்போது இழப்பீடு ஏற்பட்ட காரணமாக தொழில்துறையினர் வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டனர். அதுபோக உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இங்கே எழுந்திருக்கிறது. தொடர்ந்து பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் பற்றியும் மக்கள் நல கூட்டணியின் பிரச்சார வியூகங்கள் பற்றியும் நாம் பார்க்கலாம். பூங்குழலி, தம்பி தமிழரசனிடம் பேசலாம். தம்பி தமிழரசன், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அந்த கோவையில் இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனையாக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தன்னுடைய தீர்வாக எதை முன்வைக்க இருக்கிறார்? பூங்குழலி, இன்று மாலை நடைபெறக்கூடிய பரப்புரை கூட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கோவை மாவட்டத்தின் பிரதான பிரச்சனைகளை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேசுவார் என்றும், மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை முன்வைத்தே பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கின்றனர். தற்போது இந்த பொதுக்கூட்ட மேடையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கூட்டத்தில் மொத்தம் 20,000 தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்றும் தேமுதிக நிர்வாகிகள் கூறியிருக்கின்றனர். நீங்கள் கேட்டது போல இன்றைய பரப்புரையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்ன பேசுவார் என்று தேமுதிக நிர்வாகிகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று அவரிடமே நாம் கேட்கலாம். சார், இன்னைக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பரப்புரை மேற்கொள்ள இருக்கார். அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க, என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? சுருக்கமா உங்க பதில். கேப்டன் இன்னைக்கு கோவைக்கு வர்றாரு. கோவையில் மின்சாரம் இல்லாம ரொம்ப சிறு குறு தொழிலாளர்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு குழிக்கு போயிருச்சு. இன்னைக்கு
அதனால வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்ட கட்சியும் வந்து இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியில வச்சு தான் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு எங்க கேப்டனுக்கு அது ஒரு வாய்ப்பு, முதல்வர் வேட்பாளர் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு இளைஞருக்கு மத்தியில வந்து கேப்டனுக்கு வந்து 80% புது வாக்காளர்கள் 80% பேர் கேப்டனை வந்து முதல்வராக ஏற்றுக்கொண்டு இருக்கார்கள். அதனால் அவர் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற பெருமை மீண்டும் கோவைக்கு வரும் என்பதை உறுதிபட சொல்கின்றோம். கேப்டன் முதல்வராகுவது உறுதி. ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் மக்கள் நல கூட்டணி சார்பாக முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் விஜயகாந்த் தங்கள் தொகுதிக்கு தங்கள் ஊருக்கு நல்லது செய்வார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவருடைய நம்பிக்கைக்கான பதில் வரும் மே 19ஆம் தேதி தெரிந்துவிடும். தம்பி, நீங்க இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக கணேஷ், சைதாப்பேட்டையில் திமுக தலைவர் கருணாநிதி தன்னுடைய பரப்புரையை தொடங்குவதற்கு என்ன காரணம்? அங்கு அந்த கட்சியினுடைய பலம் என்ன? சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் கருணாநிதி ஏற்கனவே சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்தே 2 முறை எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த முறை அவர் திருவாரூரில் இருந்தாலும் கூட சைதாப்பேட்டை அவருக்கு நன்றாக தெரிந்த தொகுதி. ஏன்னா 2 முறை அவரே இங்கே ஜெயித்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக இந்த தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த 5 வேட்பாளர்களை ஒட்டுமொத்தமாக அவர் இங்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த முறை தேர்தல் களத்தில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு திமுகவும் அதிமுக நேரடியாக 176 தொகுதிகளில் நேரடியாக மோதிக்கொள்கின்றன அப்படிங்கிறதுனாலையும் இந்த தேர்தல் திமுகவிற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அவர் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே அவர்களுடைய அறிக்கையில குறிப்பிடுவதை போல பூரண மதுவிலக்கு, அதே போல கல்வி கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய வீர விளையாட்டுகளை மீண்டும் கொண்டு வருதல், அதே போல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துதல், ஊழலை ஒழிப்பதற்காக அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகள் யார் தவறு செய்தாலும் அது குறித்து விசாரிப்பதற்காக லோக் ஆயுக்தா சட்ட அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளை அவர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அது போன்ற விஷயங்களை இன்று அவர் விரிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நாம பார்த்ததை போல இந்த 5 தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் 3 தொகுதிகள் நட்சத்திர தொகுதிகளாக இருக்கின்றன. பல முறை நட்சத்திர போட்டியை சந்திக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த தொகுதிகளுக்கான பிரத்யேக அறிவிப்புகள், வாக்குறுதிகள் ஏதாவது வரும் என்றும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பூங்குழலி, பரப்புரைக்கு தருகின்ற இதே முக்கியத்துவத்தையும் இதே வேகத்தையும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் பொழுது மக்களினுடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த தலைவர்கள் எல்லாம் தர வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு. தகவல்களுக்கு நன்றி. செய்தியாளர்கள் கார்த்திகேயன், கணேஷ் மற்றும் தம்பி.